உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவரை நீங்க எப்போதாவது இழந்து மீள முடியாத ஒரு ஆழமான இருட்டுல தவிச்சிருக்கீங்களா? எந்த ஆறுதலுமே வேலை செய்யாத ஒரு தனிமை அது. அந்த உச்சகட்ட துயரத்துல நம்மளை யாருமே கவனிக்கலையோ அப்படின்னு நீங்க உடைஞ்சு போற ஒரு தருணத்துல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ஒரு தாய போல வந்து உங்களை அரவணைச்சா எப்படி இருக்கும்? கல்கத்தாவுல ஒரு சின்ன தெருவுல தன் தாயை இழந்த வேதனையில துடிச்சிட்டு இருந்த ஒரு இளைஞனுக்கு சரியா இதுதான் நடந்தது. இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான தேடல்ல பேச போறது ஏதோ பழைய சரித்திரம் கிடையாது. மனிதனோட ஆகப்பெரிய துயரத்தை பிரபஞ்சத்தோட எல்லையற்ற அன்பு எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கறத பத்தி தான். நிச்சயமா. இந்த உரையாடலோட மையமே அதுதான். அந்த இளைஞன் வந்து பின்னாடி உலகமே கொண்டாடின ஒரு மாபெரும் யோகியா மாறினா அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். ஆனா அவனுக்குள்ள அந்த பெரும் மாற்றத்தை விதைத்த தருணம் இதுதான். அவனோட அந்த தனிப்பட்ட இழப்பு எப்படி ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்ச தேடலா மாறுச்சு. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, பக்திங்கிறது வெறும் சடங்குகளோ இல்ல கைகளை கூப்பி கும்பிடுற வழக்கமோ கிடையாது. அது நம்ம கண்களுக்கு தெரியிற இந்த உலகத்தோட இயற்பியல் விதிகளையே, அதாவது நம்ம நிஜம்னு நம்புற இந்த பௌதீக உலகத்தையே எப்படி தலைகீழ மாத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கறத இந்த சந்திப்பு ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. ஓ, அதை நாம கொஞ்சம் ஆழமா உற்று நோக்க வேண்டியிருக்கு. கல்கத்தாவில் உள்ள 50 ஆம்ஹர்ஸ்ட் தெரு. அந்த வீடு ஒரு காலத்துல அந்த இளைஞனோட குடும்பம் வாழ்ந்த வீடு. அங்கதான் அவன் தன்னோட சொந்த தாயை இழந்தான். அந்த துயரம் தாங்காம இப்போ அதே வீட்டுல வசிக்கிற மாஸ்டர் மகாஷயர் அப்படிங்கிற மகானை தேடி போறான். பட்டு போன்ற வெண்டாடியோட ஒரு புனிதத்தோட அவதாரமா அவர் அங்க உட்கார்ந்திருக்காரு. ஒரு அமைதியான சூழ்நிலை அது. ஆமா, அந்த இளைஞன் நேரா போய் தெய்வீக அன்னை என்னை கருணையோடு பார்க்கிறாளான்னு அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் கால்களை பிடிச்சு கதறானா. இதை வாசிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுச்சு. இவ்ளோ படிச்ச ஒரு இளைஞன் தன் சொந்த துயரத்துக்காக இன்னொரு மனிதர்கிட்ட போய் எனக்காக கடவுள்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஏன் கெஞ்சனும்? தன் பிரார்த்தனையை தானே நேரடியா வைக்கலாமே. இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அங்கதான் ஒரு உண்மையான மகானோட செயல்பாடு என்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். மாஸ்டர் மகாசேர அந்த இளைஞன் வெறும் ஒரு உபதேசியா மட்டும் பார்க்கல. ஓ, அப்ப வேற எப்படி பார்த்தா? மாஸ்டர் மகாசேர் வந்து பிரபஞ்சத்திற்கே அன்னையாகிய பராசக்தி கிட்ட ரொம்ப அந்தரங்கமா பேசக்கூடியவர் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இங்க மகான் அப்படிங்கிறவர் மனிதனோட துயரத்துக்கும் இறைவனோட பெருங்கருணைக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலமா செயல்படுறார். நம்ம மரபுல ஆண்டாளும் மாணிக்கவாசகரும் வெளிப்படுத்தின அதே தீவிரமான ஏக்கம்தான் இது. அதாவது இறைவனை ஏதோ தூரத்துல இருக்கிறவரா பார்க்காம நேருக்கு நேர் பேசுற ஒரு உறவா பார்க்கறது. எக்ஸாக்ட்லி. அந்த இளைஞன் உங்களுக்காவது அந்த அன்னை காட்சி அளிக்கிறாளே, என் குருட்டு கண்களுக்கு அவள் தெரியவில்லையே அப்படின்னு வேதனைப்படுறான். அந்த வலியோட ஆழத்தை அந்த மகான் முழுமையா உணர்ந்துக்கிறாரு. அதனாலதான் நான் உன் கோரிக்கைய அன்புத்தாயிடம் எடுத்து கூறுவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறார். அந்த வாக்குறுதி கிடைச்ச உடனேயும் புயல்ல தத்தளிச்சவனுக்கு ஒரு கரை கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நிம்மதி வந்துடுது. அவன் நேரா தான் அறைக்கு சென்று இரவு 10 மணி வரை தியானத்துல ஆழ்ந்திருக்கான். அப்போ நடக்குது அந்த அற்புதம். இந்திய வெப்ப இரவோட அந்த இருளை கிழிச்சுக்கிட்டு ஆச்சரியமான ஒரு தரிசனம் அவனோட அறைய ஒளியூட்டுது. ஒரு தெய்வீகமான தருணம் அது. கண்டிப்பா. தெய்வீக அன்னை அவனுக்கு முன் தோன்றி என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன், என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நினைச்சு பாருங்க. நாம பல நேரங்கள்ல நம்மளை யாருமே நேசிக்கல, நாம முற்றுமுழும் தனித்து விடப்பட்டோம் அப்படின்னு நம்மள நாமே சுருக்கிக்கிறோம். உண்மைதான். மனிதர்களா நாம எப்பவுமே வெளியிருந்து ஒரு அன்பை தேடிட்டே இருக்கோம். ஆமா, அந்த தேடலுக்கு பிரபஞ்சமே நேரா வந்து பதில் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதோட சாட்சிதான் இந்த சம்பவம். முற்று முழுதான உண்மை இது. மனித உருவுல இருக்கிற ஒரு தாயோட அன்பு எவ்வளவு உயர்ந்ததோ அதைவிட பன்மடங்கு உயர்ந்தது அந்த பிரபஞ்ச அன்னையோட அன்பு. அந்த இளைஞனோட கதறலுக்கு அந்த பெருங்கருணை செவிசாய்க்காம இருக்கவே முடியாது அப்படிங்கறத தான் அந்த தரிசனம் உறுதிப்படுத்துது. இது அவனோட ஆழ் மனசோட வெளிப்பாடா இல்ல நிஜமான தரிசனமா அப்படிங்கிற விவாதமெல்லாம் தாண்டி அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. நிச்சயமா அந்த அன்போட வேதியியல் அவனுக்குள்ள ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அவனோட துயரம் அப்படிங்கிற வேதியியல் பொருள் பிரபஞ்ச பிரேமேங்கிற நெருப்புல பட்டு முற்றிலுமா உருமாறிடுது. அந்த உருமாற்றம் அடுத்த நாளே தெரிஞ்சிடுது பாருங்க. காலையில விடிஞ்சது விடியாததுமா அவன் மறுபடியும் மாஸ்டர் மகாசேயரை பார்க்க ஓடுறான்.
தனக்கு கிடைச்ச அந்த எல்லையில்ல ஆனந்தத்தை வெளியில காட்டிக்காம ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான முகபாவத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஐயா, அன்புத்தா என்னை பற்றி ஏதாவது கூறினாளா அப்படின்னு ரொம்ப வெகுளித்தனமா கேக்குறான். அவனோட அந்த நடிப்பு ரொம்ப நேரம் நீடிக்கல. ஆமா, அந்த மகான் அவனோட மனச ஒரு திறந்த புத்தகம் மாதிரி படிச்சுட்டு ஒரே வரியில சொல்றார், போக்கிரி சின்னையா, எனக்கு இத படிக்கும்போது ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு இறுக்கமான எப்பவுமே சீரியஸான முகம்தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் இல்லையா? ஆமா, நம்ம ஊர்ல பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவுல இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறும்புகளும் அன்பான கண்டிப்புகளும் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இத பாத்தீங்கன்னா, உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல எந்த வேஷமும் எடுபடாது அப்படிங்கறது தான் அந்த போக்ரி சின்னையாங்கிற வார்த்தை சுட்டி காட்டுது. மாஸ்டர் மகாசயர் அந்த இளைஞனை பார்த்து, நேற்று இரவு 10 மணிக்கு உனக்கு அன்னையிடமிருந்து கிடைத்த உறுதிமொழிக்கு மேல் நான் என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. ஓ, அவர் அந்த நேரத்தை கூட துல்லியமா சொல்லிடுறாரு. ஆமாம், இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவுல இருக்கிற நுட்பமான உறவை ஒரு குரு முழுமையா அறிவார். அந்த இளைஞனோட உள்ள ஓடுற ஆனந்த கண்ணீரை வெளியில அவன் காட்டுற அந்த தீவிரமான முகம் மறைக்க முடியாது. இந்த மாஸ்டர் மகாசயரை பத்தி படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னைய ரொம்ப சிந்திக்க வச்சது. அவர் நடத்துற அந்த பள்ளிக்கூடம், அங்க மாணவர்களை அடிக்க பிரம்புகளோ கடுமையான சட்டத்திட்டங்களோ கிடையாது. எந்த அதிகாரமும் இல்லாம வெறுமன அன்பால மட்டுமே அந்த மாணவர்களை ஒரு வழி நடத்துறாரு. அது ஒரு அபூர்வமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதிகாரமும் தண்டனையும் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்தையோ இல்ல ஒரு நிறுவனத்தையோ நடத்தவே முடியாதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அவர் எந்த அதிகாரமும் இல்லாம அன்பால ஆடுகிறார். இது நிஜ உலகத்துல எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நாம ஒரு ஆழமான தத்துவ கண்ணோட்டத்துல பார்க்கணும். அவர் பாட புத்தகங்கள்ல இல்லாத அன்பெனும் ரசவாதத்தை அங்க போதிக்கிறார். இந்த தன்மைக்கு காரணம் சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நிலை. சேஷத்துவம் அப்படின்னா என்ன? அதாவது இறைவன் ஒருவனையே முழுமையா சார்ந்திருப்பதால் ஏற்படுற எல்லையற்ற பணிவு. அந்த பள்ளிக்கூடத்துல மாஸ்டர் மகாசேருக்கு தற்பெருமையோ அகங்காரமோ துளி கூட கிடையாது. எங்க அகங்காரம் இல்லையோ அங்க பயமுறுத்துற அதிகாரம் தேவைப்படுறதில்ல. கரெக்ட். அதிகாரம் அப்படிங்கறதே நம்ம ஈகோவோட ஒரு வெளிப்பாடு தான். அதேதான். அதிகாரங்கிறது உண்மையில அகங்காரத்தோட ஊன்றுகோல் மட்டும்தான். அகங்காரம் இல்லாத ஒருத்தரால மட்டுமே அத்தனை பேரையும் எந்த ஆயுதமும் இல்லாம அன்பால மட்டுமே கட்டி போட முடியும். இந்த அகங்காரமற்ற நிலைய பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அந்த இளைஞன் ஆசையா ஒரு சண்பகப்பூ மாலையை கொண்டு வந்து மாஸ்டர் மகாசயருக்கு அணிவிக்க பாக்குறான். ஆனா அவர் அதை திட்டவட்டமா மறுத்துடுறார். ஆமா, அது ஒரு முக்கியமான தருணம். வெளிப்படையா பார்த்தா அன்போட ஒரு பரிசு கொடுக்கும்போது அதை மறுக்கிறது அந்த மாணவனை அவமானப்படுத்துற மாதிரி தானே தோணணும். ஒரு சிறந்த குரு ஏன் அப்படி செய்யணும்? அந்த மாணவன் வருத்தப்பட மாட்டானா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அந்த மாலைய வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு நான் ரொம்ப பெரிய குரு அப்படின்னு பெருமைப்பட்டிருப்பான். ஆனா மாஸ்டர் மகாசயர் தன்னை ஒரு கருவியா மட்டுமே பாக்குறார். ஓ, அவர் அந்த புகழை ஏத்துக்க விரும்பல. நிச்சயமா. அந்த இளைஞன் வருத்தப்படுறத பார்த்ததும் அவர் ஒரு நிபந்தனையோட அதை ஒத்துக்கிறார். நாம் இருவருமே அன்னையின் பக்தர்கள். அதனால நீ இந்த மாலைய உனது உடற்கோயிலில் குடியிருக்கும் அந்த அன்னைக்கு அர்ப்பணிப்பதாக நினைத்து உனக்கே போட்டுக்கொள் அப்படின்னு சொல்றார். அட, ரொம்ப ஆழமான ஒரு பதில் இது. ஆமா, இது அவமானப்படுத்துறது கிடையாது. அது ஒரு மகத்தான விழிப்புணர்வு. தனக்கு கிடைக்கிற எந்த ஒரு மரியாதையும் தன் மேல படிய விடாம அப்படியே இறைவனுக்கு திருப்பி விடுறது மட்டும் இல்லாம அந்த இளைஞனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு அப்படிங்கறத அவனுக்கே உணர்த்துறார். உன்னை நீயே மதித்து போற்றுவதுதான் உனக்குள் இருக்கும் இறைவனை போற்றுவதாகும் அப்படிங்கிற பேருண்மையை இதை விட சிறப்பா யாரும் விளக்கிட முடியாது. கண்டிப்பா. அகங்காரமற்ற இந்த மனநிலை அன்றாட வாழ்க்கையோட சாதாரண எரிச்சல்களை எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் அடுத்த சம்பவம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு படகுல போறாங்க. அந்த படகு பயணம். வழியில ஒரு மனிதர் இவங்க கிட்ட வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சு தேவையில்லாம நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் கொடுக்கற தொல்லை தாங்க முடியல. உடனே மாஸ்டர் மகாசயர் என்ன செய்றார்? அந்த இளைஞங்கிட்ட ரகசியமா, நான் ஜெகன் மாதா கிட்ட இத பத்தி பேசினேன். அதோ இருக்கிற சிவப்பு வீட்டுக்கு பக்கத்துல நாம போனதும் அந்த மனிதருக்கு வேற ஏதோ அவசர வேலை நினைவுக்கு வரும்படி அவ செய்வா அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதே போல அந்த சிவப்பு வீடு வந்ததும் அந்த மனுஷர் பாதியில பேச்ச நிறுத்திட்டு வேகமா போயிடுறார். இத படிச்சதும் நான் நிஜமாவே வாய் விட்டு சிரிச்சிட்டேன். ஒருத்தரை நைஸா விலகி போக சேர்றதும் ஒரு வகை அற்புதம் தானோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க.
பிரபஞ்சத்தை ஆள்ற பெருஞ்சக்திக்கு இந்த வளவள பேச்ச நிறுத்துறது தான் வேலையா? ஏன் அவரே அந்த மனிதரை சற்று அமைதியா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது? இதுக்காக போய் இறைவி கிட்ட உதவி கேட்கணுமா? நமக்கு நம்ம தர்க்க புத்திக்கு இது வேடிக்கையா தான் தோணும். ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பரிமாணத்தை திறக்குது. தெய்வத்தோட பார்வையில பெருசு சிறுசு அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. அதாவது எல்லாமே ஒண்ணுதான் உங்களுக்கு. ஆமா, நட்சத்திர கூட்டங்களை படைச்ச அதே முணுக்கத்தோட தான் கடவுள் ஒரு சின்ன அணுவையும் பராமரிக்கிறார். மாஸ்டர் மகாசேயர் ஒரு குழந்தையை போன்றவர். ஒரு கைக்குழந்தைக்கு தன் கால்விரல்ல பட்ட ஒரு சின்ன அடியும் பெரிய துயரம்தான், தன் பசியும் பெரிய துயரம்தான். அது ரெண்டுக்குமே தன் தாயத்தான் அழைக்கும். ஓ, அந்த அளவுக்கு ஒரு முழுமையான சரணாகதி. அதேதான். தன்னை முழுமையா இறைவன்கிட்ட ஒப்படைச்ச ஒருத்தருக்கு உலகத்து சிக்கல்களை தானே தீர்த்துக்கணுங்கிற எண்ணமே வராது. எல்லாவற்றுக்குமே அவர் அன்னையத்தான் சார்ந்திருப்பார். பிரபஞ்சத்தோட பார்வையில முக்கியமானது முக்கியமில்லாததுங்கிற வேறுபாடே இல்லங்கிறத இந்த சம்பவம் ரொம்ப ஆழமா உணர்த்துது. இதே போல அந்த பயணத்துல இன்னொரு சம்பவமும் நடக்குது. ஹவுரா ரயில் நிலையத்தருகே சிலர் எந்த ஒரு உணர்வும் பக்தியும் இல்லாம வெறும் இயந்திரம் போல முரட்டுத்தனமா கைத்தாளங்களோட இறைவனோட பெயரை பாடிக்கிட்டுறாங்க. இத பார்த்து அந்த இளைஞனுக்கு பயங்கர கோபம் வருது. அந்த வயசுக்கு உரிய ஒரு இயல்பான கோபம்தான் அது. பக்தி இல்லாம இப்படி வெறும் சத்தத்துக்காக பாடுறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள கண்டிக்கிறான். எனக்கும் அவனோட கோபம் நியாயமாவே படுது. பக்தி இல்லாம வெறும் இரைச்சலா பாடுறதை கேட்டா யாருக்கு தான் எரிச்சல் வராது? ஆனா மாஸ்டர் மகாஷேயர் அவனோட மனசை படிச்சுட்டு என்ன சொல்றார்? சின்னையா, ஞானியோ அஞ்ஞானியோ, அன்புக்குரியவரின் பெயர் யார் வாயிலிருந்து வந்தாலும் இனிமையாகத்தான் ஒலிக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஒரு வரியில அந்த இளைஞரோட ஒட்டுமொத்த கோவமும் எப்படி அப்படியே காணாம போயிடுது பாருங்க. அங்கதான் மாஸ்டர் மகாஷேயரோட பார்வை நம்ம கிட்ட இருந்து வேறுபடுது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு செயலோட வெளிப்பாட்டை பார்க்கறான். அவங்க தாளம் தப்பலாம், முரட்டுத்தனமா பாடலாம். ஆனா ஒரு மகான் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற மூலப்பொருளை பார்க்கறார். அதாவது இறைவனோட பேரை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆமா, அவங்க எந்த நோக்கத்தோட பாடினாலும் உச்சரிப்பது இறைவனோட பேரைத்தான் அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை தான் மாஸ்டர் மகாஷயரோட இயல்பு. தவறுகளுக்கு பின்னாலையும் இருக்கிற இறைவனோட இருப்ப பாக்குற கண்களை அந்த இளைஞனுக்கு அவர் வழங்குறாரு. சரி, இப்போ மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட பகுதிக்கு வருவோம். மாஸ்டர் மகாசேயர் அந்த இளைஞனை ஒரு நாள் மதியம் பல்கலைக்கழகத்துல நடக்கிற ஒரு சலனப்படம், அதாவது ஒரு பயாஸ்கோப் பார்க்க அழைச்சிட்டு போறார். அந்த சம்பவம் ரொம்பவே பிரமிப்பானது. அங்க போனா அந்த பேராசிரியரோட சொற்பொழிவும் அங்க காட்டப்படுற படங்களும் ரொம்பவே சலிப்பா இருக்கு. இளைஞனுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. ஆனா மகானுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மாஸ்டர் மகாசேயர் அவன்கிட்ட, உனக்கு இது பிடிக்கவில்லை என்று அன்னையிடம் சொன்னேன். இதோ இன்னும் சில நொடிகள்ல இந்த அறையின் விளக்குகள் அணையும், நாம் வெளியேறும் வரை எரியாது அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னபடியே நடக்குது பாருங்க. ஆமா, அவர் சொன்னது போலவே மின்சாரம் தடைப்படுது. 2 பேரும் வெளியே வராங்க. அவங்க வெளியே வந்த பிறகு வீதியில நடக்கிறது தான் உண்மையான அற்புதம். அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவம். அவங்க 2 பேரும் பல்கலைக்கழகத்தோட நடைபாதையில இருக்கிறாங்க. மாஸ்டர் மகாசேயர் அந்த இளைஞனோட மார்புல இதயத்தோட மேல மிருதுவா தட்டுறார். அடுத்த நொடி ஒட்டுமொத்த உலகத்தோட ஒளிகளும் முற்றிலுமா அடங்கிடுது. ஒரு மாபெரும் மாயத்திரை விலகிறத போல அது நிகழுது. இத நான் வாசிக்கும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது இன்றைய நவீன தொழில்நுட்பம்தான். இன்னைக்கு நாம காதுகள்ல மாட்டிக்கொள்ளும் சில அதிநவீன நாய்ஸ் கேன்சலிங் கருவிகள் இருக்கு. ஓ, நல்ல ஒப்பீடுது. அதை அணிஞ்சுகிட்டா வெளியே எவ்வளோ பெரிய இரைச்சல் இருந்தாலும் சுற்றியுள்ள ஒளிகளை முற்றிலுமா உள்வாங்கி அழிச்சு ஒரு முழுமையான நிசத்தத்தை உருவாக்கும் இல்லையா? மாஸ்டர் மகாசேயர் அந்த இளைஞனோட நெஞ்சில தொட்டவுடன் கிட்டத்தட்ட அப்படி ஒரு தொழில்நுட்பம் பிரபஞ்ச அளவிலேயே செயல்பட்டது போல இருக்கு. மனிதர்களும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு 360 டிகிரி சலனப்படம் ஓடுறது போல எல்லாமே நடக்குது. ஆனா ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. அந்த நிசப்தம் வெறும் காருக்கானதல்ல. அது அவனுள் ஒரு எல்லையற்ற பேரானந்தத்தை பாய்ச்சுது. அவனோட நண்பர்களே அவனை கடந்து சென்றாலும் அவனோட இந்த நிலை அவனுக்கு தெரியல. அப்புறம் மாஸ்டர் மகாசேயர் மறுபடியும் ஒரு முறை நெஞ்சில தட்டுறார். தட்டுனதும் உலகத்து சத்தங்கள் அனைத்தும் அசுர வேகத்துல திரும்ப வருது. ஒரு மென்மையான கனவுலிருந்து திடுக்கிட்டு எழுந்தது போல அந்த இளையன் உணர்றான். மாஸ்டர் மகாசேயர் சிரிச்சுக்கிட்டே, இந்த 2வது சலனப்படம் உனக்கு பிடித்திருந்ததை காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்பவே முடியாத ஒரு மாயாஜாலம் போல இருக்கே. இது எப்படி சாத்தியம்? இது மாயாஜாலம் கிடையாது. இதுதான் மனித வாழ்வோட உண்மையான இயல்பை உணர்த்துற தருணம். நாம வாழ்ற இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல மாயையான சத்தங்களாலும் சலனங்களாலும் சுழப்பட்டிருக்கு.
நாம நம்ம புலன்களால உணர்றது மட்டுமே உண்மைன்னு நம்புறோம். அதேதான். ஆனா மாஸ்டர் மகாசெயர் அந்த இளைஞனுக்கு கொடுத்தது ஒரு தற்காலிகமான பிரபஞ்ச தரிசனம். இந்த அனுபவத்தை நாம புனித ஜான் மற்றும் சர் பிரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட் ஆகியோரோட ஆன்மீக அனுபவங்களோட ஒப்பிடலாம். அவங்களும் இதே மாதிரி உணர்ந்திருக்காங்களா? ஆமா, சர் பிரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட் தனக்கேற்பட்ட அந்த பேரானந்த நிலையை குறிப்பிடும்போது, இந்த உலகம் அடிப்படையில் நல்ல தன்மை வாய்ந்தது என்ற மாபெரும் ஞான தரிசனம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார். அதாவது மனித வாழ்வோட உண்மையான ஆணிவேர் துயரமோ குழப்பமோ கிடையாது, அது எல்லையற்ற பேரானந்தம் அப்படிங்கிறது தான். வாவ்! அப்போ இந்த உலகத்தோட சத்தங்களும் இரைச்சல்களும் அந்த ஆனந்தத்தை மறைச்சு வச்சிருக்கிற வெறும் திரைகள் மட்டும்தானா? நிச்சயமா, மாஸ்டர் மகாசெயர் அந்த திரைய ஒரு நொடி விலக்கி காட்டினார், அவ்வளவுதான். அப்படியானால் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னு பல வழிகள்ல மனிதர்கள் இறைவனை தேடுறாங்க. சிலர் உருவத்தை வழிபடுறாங்க, சிலர் எந்த உருவமும் இல்லாம தியானிக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தா இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மிகத் தெளிவான ஒரு உண்மைதான். பக்தியும் ஞானமும் அடிப்படையில ஒன்றேதான். நீங்க பிரபஞ்ச அன்னையா உருவகப்படுத்தி இறைவனை வழிபட்டாலும் சரி, அல்லது குணங்களற்ற பெரும் சக்தியா நினைச்சு தியானிச்சாலும் சரி, மனிதன் இறுதியா சென்றடையும் புள்ளி ஒண்ணுதான். அதுதான் அந்த எல்லையற்ற பேரானந்தம். ஓ, ரெண்டுமே ஒரே இலக்குக்கு தான் கொண்டு போகுது. ஆமா, மாஸ்டர் மகாசேயர் போன்ற மகான்களோட வாழ்க்கையில பக்தி அப்படிங்கிறது எந்த வகையிலையும் முதிர்ச்சியற்றதோ அல்லது உணர்ச்சி வசப்படுறதோ கிடையாது. அதுவே ஆகப்பெரிய ஞானமா மலருது. மனிதன் தன்னோட சொந்த அகங்காரத்தை விட்டுட்டு இறைவனோட விருப்பத்திற்கு தன்னை முழுமையா ஒப்படைக்கும்போது அவன் இயற்கையாகவே அந்த முடிவற்ற ஆனந்தத்தை அடையறான் அப்படிங்கறது தான் இந்த சம்பவங்கள் ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. அதே ஆனந்தத்தை அடையறான். அந்த இளைஞன் மாஸ்டர் மகாசேயரோட திருவடிகள் பட்ட இடங்களை கூட புனிதமாக கருதி நடந்தான் அப்படின்னா அவனுக்குள்ள அந்த அன்பு எப்பேற்பட்ட ஒரு ரசவாதத்தை நிகழ்த்தி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த அற்புதமான பதிவுகளை அலசிய பிறகு நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க தினமும் கேட்கிற உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை, வாகனங்களோட ஓசை, மக்களோட பேச்சு, உங்க அலுவலக பதற்றம், உங்களோட சொந்த கவலைகள் என அனைத்தையும் ஒரு நொடி நிறுத்திட்டு பார்த்தா அந்த அமைதியோட பின்னணியில என்ன ஒளிஞ்சிருக்கு? மாஸ்டர் மகாசேயர் காட்டின அந்த இரண்டாவது சலனப்படம் போல அந்த ஆனந்தமயமான அமைதியை நம்முடைய அன்றாட வாழ்வோட பெரும் இரைச்சல்களுக்கு நடுவே நாமும் ஒரு கணமாவது உணர முடியுமா? அந்த பிரபஞ்ச பேரன்பு நமக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கா என்ற இந்த கேள்வியோட இன்றைய தேடலை நிறைவு சேரும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கும் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.